வணக்கம் நேயர்களே, மீண்டும் ஒரு தொகுப்பினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க சந்தோஷம். இன்றைய தொகுப்பிலும் முக்கியமான சில விஷயங்கள் தொடர்பாகத்தான் இப்ப பார்க்க போறோம். உங்களுக்கு தெரியும், உதவி செய்த அல்லது உதவி செய்து வந்த யூடியூபர் என்று சொல்லப்படுகின்ற DK கார்த்திக், SK கிருஷ்ணா அவர்கள் தொடர்பாக பலவிதமான விமர்சனங்கள் சமூக வலைத்தளங்கள் வாயிலாக வெளிவந்ததை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. இதே நேரத்தில் அவர்கள் சார்பாகவும் சில தகவல்கள் வெளியாகி இருந்ததையும் அதே சிலர் அவர்கள் தொடர்பான அல்லது அவர்கள் சார்பான கருத்துக்களை வெளியிட்டதையும் அவதானிக்கக்கூடியதாக, பார்க்கக்கூடியதாக, அறியக்கூடியதாக இருந்தது. அடுத்தபடியாக இன்னும் ஒரு யூடியூபர் இன்னைக்கு சமூக வலைத்தளங்கள்ல பேசு பொருளாக மாறி இருக்கிறார். அவர் யாருன்னு சொல்லி சொன்னால், அவரும் மக்களுக்காக உதவி செய்த யூடியூபராகத்தான் இருக்கிறார். ஆகவே இவர் கைது செய்யப்படலாமா அல்லது இவர் எப்போது கைது செய்யப்படுவார் என்கின்ற சந்தேகமும் இன்றைக்கு எழுந்து கொண்டுதான் இருக்கிறது. அவர் யாருன்னு சொல்லி சொன்னால், அப்ப இதுவரை காலமும் SK கிருஷ்ணா சொல்லி சொன்னா அவர் யாழ் மாவட்டத்துல பல இடங்கள்ல உதவி செய்த ஒருவராக சொல்லப்படுகிறார். அடுத்ததாக DK கார்த்திக் பொறுத்தவரையில DK கார்த்திக் அவர்களே தன்னுடைய வாயால சொல்லியிருக்கிறார், கிள்ளச்சி மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்கள்ல தன்னுடைய உதவி திட்டங்கள் அமைந்திருப்பதாக கூட அவர் சொல்லியிருக்கிறார். இதே நேரத்துல அனுசன் என்கின்ற யூடியூபர் தான் இவர் மட்டக்களப்பு மாவட்டத்தை சேர்ந்தவர். அவர் தான் இன்றைக்கு பேசு பொருளாக மாறி இருக்கிறார். அவர் தொடர்பான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இதயத்துல அனுசன்ல பிழை இருக்கிறது அல்லது சை இருக்கிறது என்ற விஷயத்தை நான் சொல்லவிடே இல்லை. ஆனால் இப்படியான விஷயங்கள் தான் இன்றைக்கு சமூக வலைத்தளங்கள்ல உலாவி கொண்டிருக்கிறது. இது எந்த வகையில நியாயம் என்கின்ற கேள்வியும் நிச்சயமாக எழுந்திருக்கிறது. இதுல மிக முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லிச்சால், குரூப் ஒன்றுல மட்டக்களப்பை சேர்ந்த அனுசன் என்ற யூடியூபரை இணைச்சு அந்த சம்பவம் பேசப்படுது. இதுல ஒரு விஷயத்தை அவர்கள் மிக தெளிவாக சொல்கிறார்கள். மக்களுக்காக, ஒருத்தருக்காக உதவி செய்வதற்காக அனுப்பப்பட்ட அந்த பணத்தை இன்னொருத்தருக்கு நீங்கள் உதவி செய்வீர்களாக இருந்தால் இதற்காக அந்த பணம் அனுப்பப்படுகிறது, அல்லது உதவி திட்டங்களுக்காக அனுப்பப்பட்ட பணத்தை உதவி செய்யாமல் இன்னொரு இடத்துக்கு போய் நீங்கள் பாதிக்கப்பட்ட மக்களை அல்லது இன்னும் ஒருவரை இனம் கண்டிருப்பது இந்த வகையிலே நியாயம் என்கிற கேள்வியும் எழுந்திருக்கிறது. இதுல பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால், ஒருத்தருக்கு உதவி செய்வதற்காக பணம் அனுப்பப்படுதுன்னு சொல்லி சொன்னால் அந்த உதவிய நிச்சயமாக அனுசன் அவர்கள் செய்திருக்க வேண்டும். அதுல எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. அதே நேரத்துல ஒருத்தர் உதவி செய்கிறார், மக்களுக்கு, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தொடர்ச்சியாக உதவி செய்து வாரார் என்று சொல்லி சொன்னால் எங்களுடைய மக்கள் தொடர்ச்சியாக தொந்தரவை கொடுப்பார்கள். அவர்களுக்கு அந்த இடங்கள்ல இருக்கின்ற பலர் தொடர்பு கொண்டு எங்களுக்கு உதவி செய்யுங்கள் என்கின்ற வாரலாம் மக்களுடைய அழைப்புகள் தொடர்ச்சியாக இருக்கும் என்றதுல சந்தேகம் கிடையாது. எது எப்படியாக இருந்தாலும் ஒருத்தருக்கு உதவி செய்வதற்கு அனுப்பப்பட்ட பணத்தை நிச்சயமாக அந்த உதவியை மேற்கொண்ட பின்னர் தான் அடுத்த வேலைக்கு போக வேண்டிய அந்த பாரிய பொறுப்பு மட்டக்களப்பு மாவட்டத்தை சேர்ந்த யூடியூபர் அனுசனுக்கு இருக்கிறது என்றதுல மாற்று கருத்துக்கு இடமில்லை. என்னத்துக்காண்டி நீங்கள் ஒரு வீடியோ போடுறீங்க, அப்ப அந்த வீடியோல நாங்க பார்த்து கவலைப்பட்டு உங்களுக்கு காசு அனுப்புறோம். உதாரணத்துக்கு அந்த யானை அடிச்ச தேப்பன் பிள்ளையர்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டீங்க. அப்ப அவைகளுக்கு அனுப்பின உதவியை ஏன் நீங்கள் போட்டு அடுத்த நாளே உங்களுக்கு காசு எல்லாம் போட்டாச்சு, என்னத்துக்காண்டி அந்த காசை அவைகிட்ட கொண்டு போய் கொடுக்க இல்லை? அதான் சொன்னான் ஆரம்பத்திலே ஒரு சில மிஸ்டேக் நடக்கலாம். இல்ல இப்ப நான் நீங்க மட்டக்களப்புல நீங்க ஒரு ஏரியால உதவி செய்யறீங்கன்னு சொன்னா அதை கிளியர் பண்ணி போட்டு நீங்க மற்ற ஏரியா போலாம் தானே, ஏன் எல்லா இடத்துலயும் செய்றீங்க? உங்களுக்கு ஒரு 5 உதவி திட்டத்துக்கு காசு வந்திருக்கா, அந்த 5 உதவி திட்டத்தை முடிக்காம ஏன் அடுத்த உதவியை பெறுறீங்க? அண்ணா என்னன்னு சொன்னா திடீர்னு அடிச்சு கொண்டிருப்பாங்க. இப்ப இங்க நிக்கக்குள்ள பாகர்ல இருந்து ஒரு அடிச்சு கொண்டிருப்பாரு, அங்க இருந்து ஒரு அடிச்சு கொண்டிருப்பாரு. அண்ணன் இன்றைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போக விட்டா சிக்கலாம் வாங்கன்னு சொன்னா அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கான்னா திடீர்னு அங்க ஒவ்வொரு இடத்தையும் போக வேண்டி வருது. இல்ல அனுசன் ஒரு நிமிஷம் பாருங்க வாரன் கேட்கிறேன், குறைக்காதீங்க. பொதுவில் சொன்ன தனியா உங்களோட கதை கேளாது, சரியோ? நான் இப்ப உதாரணத்துக்கு ஒரு இங்க இருந்து யூரோப்ல இருந்து ஒரு ஆள் காசு அனுப்பிட்டார். அப்ப அவற்றை இது எப்பயுமே உங்களுக்கு ஞாபகத்துல இருக்கணும், இந்த அண்ணா காசு போட்டவர் அந்த அண்ணன் அலுவலை முடிச்சிட்டு தான் அடுத்த காசுல கை வைக்கணும். அனுசன் பலருக்கு பலவிதமான உதவிகளை செய்து வந்திருந்தாலும் இந்த இடத்துல அனுசன் தவறு இழைத்திருக்கிறார் என்றதுல சந்தேகம் கிடையாது. நாங்கள் கஷ்டப்பட்டு தான் இங்க எல்லாருமே உழைக்கிறோம்.
அப்ப அதுல ரூபாய் பிச்சா பிடிச்சிதான் நீங்க போடுற வீடியோ பார்த்து நாங்க ஆளுதுக்குள்ளாரி உங்களுக்கு அந்த ஆக்களுக்கு போய் உதவி செய்யட்டுமெண்டு இதுல காசு அனுப்புறோம். ஆனா நீங்க அதை வச்சுட்டு சரிங்க அடுத்த ஏரியாவுக்கு போறீங்க. அது கூடாத வேலை தானே? அது கூட வேணாம். மன்னிச்சு கொள்ளுங்கண்ணா. இந்த இடத்துல வந்து தான் விட்ட தவற வந்து அனுஷன் நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அதே நேரத்துல ஒருத்தர் வந்து பழிவாங்குகின்ற விதமாக செயற்படுவது என்றது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு விடயமாக இருக்கிறது. உதவி செய்வதற்கின்ற ஒருத்தரை அல்லது அவருடைய செயற்பாடு பிடிக்கல அல்லது அவர் மக்களுக்காக சரியான முறையில சேவையை செய்யல என்று சொன்னால் அந்த அமைப்பில இருந்து அல்லது அவருக்கு உதவி செய்வதில் இருந்து விலத்தை கொள்வதுதான் சால பொருத்தமாக இருக்கும். அதே நேரத்துல குரூப்புகள்ல அந்த விஷயம் பேசப்பட்டிருக்கு. நிச்சயமாக ஒருத்தர் தனியே இல்ல, அந்த குரூப்ல பலர் இணைக்கப்பட்டு பேசப்பட்டிருக்கிற விஷயம் வந்து நியாயமானதுதான். ஆனால் அந்த விஷயத்தை வந்து இன்னைக்கு சமூக வலைத்தளங்கள்ல அந்த விடயம், அந்த பேசப்பட்ட விடயம் வந்து உலா வருது அல்லது பேசு பொருளாக மாறி இருக்குதுன்னு சொல்லி சொன்னால் அந்த தகவலை வெளியிடுறதுக்குன்னு சொல்லி ஏற்கனவே பிளான் பண்ணி இருக்கலாம் அல்லது ஒருத்தர் திட்டமிட்ட வகையிலே இந்த தகவலை வந்து வெளியிட்டிருக்கலாம் என்பதும் ஒரு சந்தேகத்துக்கு இடமான விஷயமாக பார்க்கப்படுகிறது. ஆகவே இதுல வந்து பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால், ஒருத்தரிடம் ஒரு விஷயம் பேசப்படுதுன்னு சொல்லி சொன்னால் அந்த விஷயத்தை ரெக்கார்ட் பண்ணி சமூக வலைத்தளங்கள்ல பரப்புறதுன்றது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு விஷயமாக இருக்கிறது. விளங்குதண்ணா காசு அனுப்புனவங்களுக்கு கோபம் தானே விளங்குதண்ணா. இல்ல நானும் வந்து வேணுமென்று உங்களோட காசை வந்து எடுக்கணுமோ இது மட்டும் தான் செய்யல. மற்ற இன்னொரு இது, நான் ஏன் உங்களோட கோவப்பட்டோ இதண்டோ நான் உங்களுக்கு வேஸ்ட் போட்டேன்னா எனக்கு ஒரு பயம் இருந்தது. இதை நீங்க முந்தி என்ன செய்றீங்க, வெளிநாட்டுல இருந்து யாரும் உங்களுக்கு கொஞ்சம் தூசணத்தில் காய்ச்சி இது போட்டேன்னா அந்த ரெக்கார்டிங் எடுத்து வீடியோவா போடுறீங்க. ஏன் இதெல்லாம் செய்றீங்க அது சொல்லுங்க. உங்களுக்கு போடலையே நான். இல்ல அவர் கேட்கிறார் போட்டவங்களுக்கு இது வரைக்கும் போட்டவங்களை ஏன் அப்படி செய்றீங்கன்னு கேட்கிறார் அந்த அண்ணன். அதுக்காக போட்டிருந்தா ஏன் அப்படி செய்றீங்க, ஏன் அப்படி செய்றீங்க? அப்படி போடலையே நான். அனுசன் நீங்க போட்டிருக்கிறீங்க அனுசன். அண்ணா அது வந்து காசு அனுப்புனதுக்கு பிறகு காசை வந்து திருப்பி அனுப்புனது பிறகு சம்பந்தம் இல்லாம நான் கொண்டு கொடுத்துரு அதுக்கு போட்ட சொல்றீங்க. அதை சொல்றீங்களா? அந்த குரூப்ல வந்து பேசுகின்ற பலர் வந்து அனுசனை வந்து அட்டாக் பண்ணி சில கருத்துக்களை தொடுப்பதையும் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதற்கு எதிராக உண்மையின் பக்கமாக நியாயத்தின் பக்கமாக சிலர் தங்களுடைய கருத்துக்களை யதார்த்தமாக தெரிவிப்பதையும் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதுதான் ஒரு மனிதனுக்குரிய பண்பாகவும் இருக்கிறது. அதுதான் பாராட்டக்கூடிய ஒரு விடயமாகவும் இருக்கிறது. ஏன்னு சொல்லி சொன்னால், இந்த மண்ணிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒருத்தரை, மக்களுக்காக உதவி செய்து வருகின்ற ஒருத்தரை பழிவாங்குகின்ற விஷயம் என்பது எவராலுமே வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத அல்லது எவராலையும் வந்து ஜீரணிக்க முடியாத ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது. நான் சொல்ல கதை கலங்க சார். அதாவது வந்து நீங்க என்ன செய்றீங்கன்னு சொன்னா, இப்ப ஒரு இது வந்து உலகமயமாக்கப்பட்ட இதண்டபடியா நீங்க என்ன செய்ய, இப்ப 10 பேருக்கு எனக்கும் உங்கள நல்ல அபிப்பிராயம், இப்ப கூட நல்ல அபிப்பிராயம் இருக்கு. நான் உதவி செய்யறேன் இல்ல, இப்ப செய்யறேன் இல்லை, உங்களுக்கு நான் 3 உதவி கிட்ட செய்திருக்கிறேன், நான் இப்ப செய்யறேன் இல்ல. என்ன பிரச்சனைன்னு சொன்னால், நீங்க வந்து இப்ப மற்றாக்களுக்கு எங்களை பற்றி தெரியாது, எங்களோட பேர் உங்களுக்கு தெரியும். அப்ப இப்படி என்னன்னு சொன்னா மற்றாக்கள் நம்புவினம். அந்த அதைத்தான் அதெல்லாம் நீ செய்யாதீங்க. நீங்க செய்யற நல்ல வடிவத்தான் செய்து வந்த நீங்கள் வரவேற்கிறேன், ஒத்துக்கொள்றேன். ஆனா உங்களை ஏமாத்தணும் உண்டோ இல்ல வந்து உங்களோட காசை வந்து எடுக்கணும் பண்றதுக்காக வந்து நாங்க இப்படி செய்யலன்னா தெரியாம நடந்த பிரச்சனை தான். அப்படி சொல்ல என்ன சொல்லுங்க, நீங்க தான் பொறுப்படுத்த செய்றீங்க. நீங்கள் அப்படி சொல்ல முடியாது. சொன்ன என்னன்னு சொன்னா, அவங்க கஷ்டப்பட்டு அனுப்புன காசை நீங்க வாங்கிட்டு அதுக்கு சரியான ஒரு திட்டத்தை நீங்க செய்யல, இப்ப எனக்கு தெரியாதுன்னு சொல்றது இது ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த விஷயத்த நீங்க இப்படி சொன்ன வார்த்தை வந்து யாருமே ஏற்றுக்கொள்ளல. நீங்க பொறுப்படுண்டான்னு சொன்ன நீங்க வந்து மறந்துட்டு சொல்லல. அதுன்னு சொன்னா நீங்க வந்து ஒரு பேனையும் கொப்பியும் எடுத்து போட்டு எல்லா விவரத்தையும் டெலிபோன் அடிக்கடி படுதா போகுது. அண்ணா வந்து குறுக்குறவங்க மன்னித்து கொள்ள வேணா. ஆனால் ஒரு சில பிள்ளைகளை அவரை ஏற்றுக்கொள்றார், கொஞ்சம் சொல்ல தயங்குறார். அண்ணா புரிஞ்சு கொண்டு நீங்கள் செயல்படுங்க. இல்லை அடிச்சு கலக்க வேணாம் ப்ளீஸ் பண்ணி கேட்குறேன். ஒரு ஆள் ஓகே பதில் சொல்ல உங்களை எதிர்த்து அவர் அடிபட்டு கலைச்சாருன்னா நீங்கள் அதுக்குரிய பதிலை கேட்கலாம். அவர் அவங்க புரிஞ்சு கொண்டு நடக்கிறதுக்குன்னா இனிமேல் வந்து பிள்ளைய நடக்காதபடியாக செய்வார். அதுக்கேற்ற மாதிரி கதைங்க ப்ளீஸா. ஒரு மன கூப்பிட்டு வச்சு ஏற்கனவே நடந்த
ஏற்கனவே வந்து தவறுகளை தான் தீர்த்துக் கொள்றது அரசன் ஒத்துக்கொள்றது என்னடா சார்? ஆமா ஆமா. இன்னும் ஒரு கேள்வி எழுப்பப்படுது என்ன சொல்லி சொன்னால், ஏன் அனுசன் நீங்கள் ஒரு அமைப்பை உருவாக்கி அந்த அமைப்பின் ஊடாக மக்களுக்கான உதவிகளை செய்யவில்லை என்கின்ற கேள்வி தொடுக்கப்படுகிறது. ஆனால் இந்த கேள்வியை இப்போது தொடுப்பவர்கள், ஒரு பிரச்சனை வந்த பிறகு அந்த கேள்வியை தொடுக்கிறவே, ஏன் ஏற்கனவே இப்படி ஒரு அமைப்பை உருவாக்கினால் நல்லம் என்கின்ற ஐடியாவை அல்லது அந்த ஆலோசனையை வழங்கவில்லை என்ற அது முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்று சொன்னால், ஒருத்தருக்கு கேள்வி கேட்கிற நாங்கள் அவருக்கான ஐடியாவை முதல் கொடுத்திருக்கணும், அல்லது அது தொடர்பான ஆலோசனைகளை வழங்கிய பிறகு ஏன் இப்படி செய்யலே என்ற கேள்வியை கேட்டிருந்தா நியாயமானதாக இருந்திருக்காரு. உண்மையில அது அனசனை வாழ்த்தோணும் எல்லாரும். வேண்டாம், அவர் இப்ப மன்னிச்சு கொள்ளுன்ற வார்த்தையோட விடுறார். தெரியாது பிள்ளை என்ன, ஓகே, இனிமேல் அந்த பிள்ளைய விட மாட்டாரா? ஒருவன் புலியை ஒத்துக்கொள்ளைக்கு நாங்கள் அவனுக்கு செய்த புலி தவறுண்டு அடிக்கலாம். புலியை ஒத்துக்கொண்டால் நாங்கள் அதை ஏற்று பயணிக்கணும். மற்றது அவராக சொல்லியிருக்க தான் திருந்தி தான் சட்டத்தின்படி செய்யப்படும்னு சொல்லியிருக்கார். அதுக்கேற்ற மாதிரி கதைங்கோ. நீங்கள் உண்மையிலே இவ்வளவு இப்போ செய்கிற தாண்டி ஒரு பெரிய நிதி ஒன்று உங்களோட கையில் வந்து போய்கொண்டிருக்குன்னு சொன்னால், நீங்கள் தனிப்பட்ட ரீதியாக அந்த உதவி திட்டத்தை செய்துருக்கிறத விட்டு ஒரு அமைப்பை நீங்கள் பதிவு செய்யறதுக்கு ஏதாவது ஒரு முன்னெடுப்பு ஏன் இவ்வளவு காலம் செய்ய விட்டுருக்கீங்களா? அதுக்கு ஏதாவது நான் நிறைய முயற்சி எடுத்தேன் நிறையவே. ஏன் அது உங்களுக்கு சாத்தியப்பட போனது? அப்படி ஏன் உங்களால ஒரு சரைட்டு ஒரு அமைப்பை, அதாவது ஒரு உதவி செய்ய அதுக்கு ஒரு நிர்வாகத்தை இந்த கணக்கொடுக்களை கையாளுறதுக்கு ஒரு ஆட்களை நிர்வகிச்சு உண்மை பொய் சொல்லக்கூடாது. உண்மையை சொல்லுங்க. இவ்வளவு 2025 வரைக்கும் நான் இது சம்பந்தமா நான் யோசிச்சது இல்லை. ஆனா எனக்கு ஒரு போலீஸ் பிரச்சனை வந்ததுக்கு பிறகு நான் இது சம்பந்தமா நிறைய, அதாவது நான் இதுவரைக்கும் செய்த உதவி திட்டங்கள் 2ஆம் மாதம் வரைக்குமான உதவி திட்டங்கள், எத்தனையாம் ஆண்டு என்னென்ன உதவி எங்கெங்க செஞ்சிருக்கோம்ன்றது நாங்க ஒரு ஸ்டேட்மெண்டா எடுத்து வச்சிருக்கேன். அதையும் தாண்டி நாங்க ஒரு செரட்டியா செய்யறதுக்கு நான் நிறைய பேர் கேட்டேன். லோயர்ஸ் நிறைய பேர் கேட்டு ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு கருத்துக்களை முன்வைக்கிறான். நிறைய பேர் தெரிஞ்சாக்க நிறைய பேர் கேட்டான். இப்ப செரட்டி செய்யறாக்கள்கிட்ட கேட்டதுக்கு அவங்க சொல்றாங்க தம்பி இது கஷ்டம், இது உன்னால முடியாது, இது பெரிய ஒரு ரெண்டு அவங்க ஒரு ஆதரவு தராம பேசுறாங்க ஒழிய அந்த இது உன்னால செய்ய முடியாது, ஒரு 14 பேரை வச்சு இயக்கணும், ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு கதையை சொன்னாங்கன்னா. எதுவுமே செய்யாமல் இந்த கேள்வியை கேட்கிறதுன்றது பொருத்தமற்ற ஒன்றாக காணப்படுகிறது. சமூக வலைதளங்கள்ல வந்த ஒரு சில தகவல்களின் அடிப்படையில் தான் நான் இந்த விஷயத்தை சொல்லக்கூடியதாக இருக்கிறது. இந்த விஷயம் ஏற்கனவே அரசனுக்கு இப்படி ஒரு அமைப்பை உருவாக்குங்க என்று சொல்லப்பட்டதோ என்னவோ தெரியல. இருந்தாலும் அந்த இடத்துல சொல்லப்பட்டதாக தெரியல. ஆனா அப்படி சொல்லப்பட்டிருக்குமாக இருந்தால் அது அரசனுடைய தவறாகத்தான் இருக்கிறது. அதே நேரம் அப்படி சொல்லப்படவில்லை என்று சொல்லி சொன்னால் அது கேள்வி கேட்பவருடைய தவறாக இருக்கிறது. இன்றைக்கு பல ஊடகங்களாக இருந்தாலும் சரி, தனியார் ஊடகங்களாக இருந்தாலும் சரி, பல தொண்டு அமைப்புகளாக இருந்தாலும் சரி, பலருடைய பின்னணியிலே இயக்கப்படுகின்ற ஒன்றாக இருக்கிறது. அது அரசியல் சார்ந்தாகவும் இருக்கிறது. புலம்பெயர் தேசத்திலே இருக்கிற மக்களுடைய பணத்தை இலங்கையிலே வாழ்கின்ற அல்லது தாயகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்களுக்கு எங்களுடைய உறவுகளுக்கு செய்கின்ற உதவியாகவும் இருக்கலாம். ஆனால் இவை அந்த பொது அமைப்புகளோடாக அல்லது சில தனியார் ஊடகங்கள் வாயிலாக உதவி செய்யப்பட்டு வருகிறது என்பது மறுக்க முடியாத உண்மையாக இருக்கிறது. அதாவது நீங்கள் இன்றைக்கு உதவி திட்டம் என்ற ஒரு அந்த யூடியூப் கண்டென்ட்டுக்குள்ள வந்ததுக்கு முன்னுதாரணமா இருந்தது கிருஷ்ணாண்ட நீங்கள் சொன்னால், இன்றைக்கு அவர்களே நிறைய குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டு இன்றைக்கு பிரச்சனையா இருக்கே இல்லை, அது ஒரு பிழையான முன்னுதாரணம் என்றதை நீங்கள் ஏற்றுக்கொள்றீங்களா? பிழையான முன்னுதாரணம், அவர் பிழையான முன்னுதாரணம். அனசன் தம்பி வழக்கம், அவர் பிழையான முன்னுதாரணம். அதாவது கிருஷ்ணா பிழையான. இப்ப என்ன சொன்னா, இப்ப அவர் இப்ப போலீஸுக்குள்ள இருக்கணும்னா அவரை என்ன சொல்றதுன்னா தெரியுதா என்ன சந்தேகத்தின் பேரை உள்ள வச்சிருக்காங்க. இந்த டைம்ல நம்ம அவரை பத்தி கதைக்கேன்னு தேவையில்லை இந்த இடத்துல.
அதாவது வந்து நீங்கள் ஒரு அண்ணன் சுபாஷ் அண்ணன் வெயிட் பண்ணுங்க அண்ணன், தயவு செய்து. இப்ப அவன் ஊர்ல இருக்கிற பொடியன் நீங்கள் அவரை பற்றி கேட்டு அவர் சரியா புளியாண்டு இவர் விட்ட ஒரு புளிய உண்டு. இவர் அந்த முன் ஒட்டிய பார்த்துட்டு நீங்க முழு புத்தகம் கூடான்னு சொன்னது தப்புன்னு சொன்னது என்ன சொன்னது உங்களை சரியான புளிய உண்டு. அதால இப்ப உங்களுக்கு இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. நீங்க இப்ப அவன் வாயால எஸ்கே கூடான்னு சொல்லி அவங்களுக்குள்ள பிரச்சனையை உருவாக்குறதுக்கு ட்ரை பண்ணாங்க. தயவு செய்து அவருக்கு ஒரு நிலப்பாடு தாண்டி நாங்கள் ஒரு முன்வாதமா எடுத்தால் அது புலியா இருந்தாலும் புலியா இருக்கிறவங்களுக்கு விசுவாசமா இருக்கும். அது சரியோ புலியோ எடுத்த முன்காரத்துக்கு நாங்கள் விசுவாசமா இருக்கணும். அதுக்கு சோசியல் மீடியால வந்துட்டு பொது வழி ரெக்கார்ட் எடுத்துட்டு அவங்க அனுசன் போய் எஸ்கே தப்பா காய்ச்சுன்னா அவருக்கு ஒரு சிக்கல் உருவாக்கும். தயவு செய்த சொல்லட்டேன். இப்ப ஒரு வேளை வந்து கதைக்கிறீங்களா? ஓகே, இதுல என்ன பிரச்சனை, நீங்க கேட்ட கேள்வி நல்ல ஒரு கேள்வி. அனுஷன் ஆரை பார்த்து நீங்க ஒரு முன்னுதாரணமா வழிகாட்டிய பார்த்து நீங்க இதுக்கு வந்து நீங்க கேட்க அவர் ஓகே கிருஷ்ணாவை என்று சொல்லி சொன்னார். ஒரு வேளை அண்ணன் நீங்க கேட்ட கேள்விக்குள்ள அனுசன் பதில் சொல்லணும்டா இப்படி சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. என்னன்னு சொல்லி சொன்ன, ஒருவேளை அனுசன் கிருஷ்ணாவை பார்த்த அந்த உதவி திட்டம் தொடக்க கிருஷ்ணா ஒரு ஒரு ஒழுங்கான மனுஷனா இருந்திருக்கலாம். பட் ஆனா இப்ப கிருஷ்ணா பூஜ்ஜியம். இவர் ஸ்டார்ட் பண்ண இவர் கிருஷ்ணா பார்த்து ஸ்டார்ட் பண்ண இவரும் ஸ்டார்ட் பண்ணி 3 வருஷம் அடைக்க. அப்ப இவர் அப்பா பார்க்க கிருஷ்ணா ஒரு நல்ல மனுஷனா இருந்திருக்கலாம். ஆனா இப்ப அனுசண்ட பார்வையில கிருஷ்ணா ஒரு பூஜ்ஜியம். ஆனா அது அவர் அங்க இருந்தோண்டு அந்த விஷயத்த சொல்ல முடியாமல் இருக்கிறாருன்றது என்னுடைய ஒரு தனிப்பட்ட கருத்து. சுபேஷ் ஓகே அப்படி என்று சொன்னால் வந்து ஒரு அது இல்ல நீங்க சொல்ற சரி. என்ன நான் அதை தான் எதிர்பார்க்கிறேன். அப்படி ஒரு பதில தான் நான் எதிர்பார்க்கிறேன். இதுல வந்து எஸ்கே கிருஷ்ணா தொடர்பாக அந்த குரூப்ல பலவிதமான அதிருப்திகரமான தகவல்களை அல்லது அனுசனை நோக்கி அந்த கேள்வி எழுப்பப்படுவதை வந்து அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. எஸ்கே கிருஷ்ணாவை பின்பற்றி நீங்கள் உங்களுடைய பயணத்தை ஆரம்பித்ததற்கான நோக்கம் என்ன என்கின்ற கேள்வி அந்த இடத்திலே பலரால் தொடுக்கப்பட்டது. அதுல நியாயபூர்வமாக பலர் வந்து நியாயத்தின் வாயிலாக தங்களுடைய கருத்தை வெளியிட்டதை வந்து அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. சொல்ல முடியாது இருக்குது. அப்படி என்று சொன்னால் வந்து எதிர்காலத்திலே அவர் வந்து வெளியில வந்த பிறகு வந்து எல்லாரும் சேர்ந்து வந்து இன்னும் ஒரு சற்ற வந்து இன்னும் ஒரு விஷயங்களை வந்து விடலாம்னு சொல்லி வந்து ஒரு பிரச்சனை இருக்குன்னா அது நாங்க யோசிக்க வேண்டியது. இல்ல நிச்சயமா சேர மாட்டேங்க. அவ சேர்ந்து நின்றாலும் அண்ணா இப்படியான கருத்து வராதண்ணா. அனுசனை நோக்கி பழி வாங்குகின்ற விதமாக அல்லது அவரை அட்டாக் பண்ற விதமாக தங்களுடைய கேள்வியை தொடுத்திருந்தார்கள். அதிலே அந்த குரூப்லே பேசியிருந்த பலர் அதற்கு எதிர்மாறாக சரியான தகவல்களை வந்து வெளியிட்டது வந்து பாராட்டக்கூடியதாக, அது மனித நேயமிக்க ஒரு செயற்பாடாக அமைந்திருந்ததையும் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. இன்றைக்கு பல யூடியூபர்ஸ்கள் வந்து மக்களுக்கு உதவி செய்து வருகிறார்கள். ஆனால் அவர்கள் தங்களுடைய பணத்துல உதவி செய்ய இல்லை. புலம்பெயர் தேசத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்களுடைய உறவுகளுடைய பணத்தின் வாயிலாகத்தான் அந்த உதவிகள் செய்யப்பட்டு வருகிறது. இதுல வந்து அனுசன் தவறு செய்திருக்கிறாரா அல்லது அவர் நல்லதுதான் செய்ய வந்திருக்கிறாரா என்ற விஷயத்த வந்து நான் சொல்ல முற்படையில. வணக்கம், நான் உங்களோட வீடியோ எல்லாமே பார்த்துருக்கேன். நீங்க சின்ன வயசுல இருந்து அதை செய்த வீடியோல இருந்து எல்லாமே நான் பார்த்துருக்கேன். சரியா பார்த்துருக்கிறேன், எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிக்கிறேன். எல்லாம் பார்த்து உங்களோட வீடியோவில் நான் பார்த்த வரைக்கும் எந்த ஒரு நபரையும் நீங்கள் வந்து ஒரு பாடிஷன் பண்ணியோ ஏதோ ஒரு விதமான ஒரு இது பண்ணி நீங்கள் ஒரு வீடியோ உங்களோட வீடியோவில் நான் அவ்வளோ பெருசான ஒரு விஷயமா பார்த்ததில்லை. சிரிக்க வச்சுக்கிறீங்க, சில விஷயங்கள் சிந்திக்கிற மாதிரி இந்த மாதிரி செய்திருக்கிறீங்க. ஒவ்வொரு உதவி திட்டம் செய்யும் போதும் ஒரு வீடியோவும் உங்களோட வீடியோவில் நான் அதே மாதிரி ஆரம்ப நிலையில் அவற்றை வீடியோ நாங்கள் வந்து அப்படி தான் பார்த்து கொண்டு வந்தாங்க. ஆனால் அவர் அதுக்கு பிறகு செய்த வீடியோ ஒவ்வொன்றையுமே ஒவ்வொரு ஏழைகளை பயங்கரமான ஒரு எங்களுக்கு மனம் வலிக்குதுண்டா, அவர் செய்கிற விஷயம் எங்களுக்கே மனம் வலிக்குதுண்டா. அவர் செய்த அந்த அவங்களுக்கு இவ்வளோ மனசு வலிச்சிருக்கும். வீடியோ போட்டுட்டு அவர் போயிருக்கார், அங்கால போயிருப்பார், மனசு வலிச்சிருக்கும். இன்றைக்கு வந்து அவர் செய்த அந்த பிழைக்கான ஒரு கர்ம வினையத்தை நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். மக்களுக்காக தன்னுடைய சொந்த பணத்துல உதவி செய்ய வேண்டும் என்பது அது
எல்லோரும் வந்து அப்படி செய்யறதுக்கு முன்வர மாட்டோம், எல்லோருக்கும் வந்து அந்த மனசு கடைசிவரையும் வராது. ஆனா அந்த இடத்துல அனுசன் கொண்ட சொல்றார், தன்னுடைய லட்சியம் இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்காக தன்னுடைய பணத்தில் தொடர்ச்சியாக உதவி செய்ய வேண்டும் என்பதுதான் தன்னுடைய வரலாற்று கடமை என்றதை அவர் முன்வைக்கிறார். நானும் கஷ்டப்பட்டு வந்து பிறந்த வழிகளை வந்து எனக்கு மக்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும்ன்றது வந்து அது எப்பவும் வந்து ஊர்ன ஒரு விஷயம் உண்டு. நாங்கள் வீடியோவில் மட்டும் ஹெல்ப் பண்ணலன்னா வீடியோ பின்னாடி நாங்கள் நிறைய உதவி திட்டங்கள் செஞ்சுருக்கோம். அது எந்த சொந்த பணத்தில் யூடியூப்லேருந்து வர வருமானத்தில் எனக்கு ஒரு லட்சியம் இருக்குண்ணா. நான் எல்லா வீடியோ நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னு சொன்னால், என்னுடைய சொந்த பணத்தில் எதிர்காலத்தில் நான் வீடு கட்டி கொடுக்கணும், நிறைய பிள்ளைகளை படிக்க வைக்கணும்னு என்னோட லட்சியம் இருக்குது. ஆனால் வந்து நான் இனிமேல் நான் உதவி செட்டா, அதாவது நான் எனக்கு இப்போ காசு அனுப்புனா ஒரு பெண்டிங் காசுகள் இருக்குது, அதை நான் கொடுத்து முடிப்பேன். வீடியோலையோ இல்லை வீடியோ பின்னாலே வந்து நான் கொடுத்து முடிச்சு அதை முடிச்சதுக்கு பிறகு வந்து நான் வந்து எந்த வருமானத்திலிருந்து நான் எந்த உதவி திட்டங்களை நான் செய்யணும்னு நினைக்கிறேன். அதோடு சேர்த்து நான் உதவி திட்டங்கள் பெரிய லெவலில் செய்யணும்னு சொன்னா, நான் சொல்றதுக்கு செய்யணும்னு சொன்னால் கண்டிப்பாக அது செரட்டியா பதிவு செஞ்சு எல்லாம் ஓகே ஆனதுக்கு பிறகு கணக்கு காட்டி தான் நான் உதவி செய்வேன். அவர் எப்படியானவராக இருந்தாலும் இது வந்து போற்றக்கூடியது. ஏன்னு சொல்லி சொன்னால், பாதிக்கப்பட்ட ஒருத்தனுக்குத்தான் இந்த வலியை சுமந்த மக்களுடைய அந்த வேதனை தெரியும், அந்த மக்களுடைய உணர்வுகள் புரியும் என்றதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆகவே இன்றைக்கு யூடியூபர் அனுசன் தொடர்பாக பலவிதமான கருத்துக்கள் பரப்பப்பட்டு வந்தாலும் அந்த கருத்துக்களை இணையதளங்கள் வாயிலாக, சமூக வலைத்தளங்கள் வாயிலாக வெளியிடுவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் என்றதோடு, இப்படி எதற்காக இந்த தகவல் வெளியிடப்பட்டது, ஏன் வெளியிடப்பட்டது, என்ன காரணத்துக்காக வெளியிடப்பட்டது என்ற விஷயம் வந்து நிச்சயமாக அது உரிய தரப்புக்கு மட்டும்தான் தெரியும். இன்றைக்கு பலர் வந்து இந்த சம்பவத்தை வந்து தங்களுடைய யூடியூப் தளத்துல வெளியிட்டதையும் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. இது ஒரு வகையில அனுசன் சரியாக செயற்பட்டிருந்தால் அது அனுசனுக்குரிய மன உளைச்சலை ஏற்படுத்தும் என்றதுல சந்தேகம் கிடையாது. அதே இடத்துல அனுசன் தவறு விட்டாரா அல்லது தவறு விட இல்லையா என்ற விஷயத்தை நான் சொல்ல முற்படையில்லை. ஆனால் இந்த உலகத்துல மனிதராக பிறந்த ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு வகையில தவறு இழைத்தவர்களாகத்தான் இருப்பார்கள். இல்லைன்னு சொல்லி சொன்னால் அவர்கள் கடவுளாக இருந்திருப்பார்கள். ஆகவே ஒருத்தர் தவறு விட்டிருந்தால் அந்த தவறை திருத்தி அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துவது, அல்லது யூடியூபராக இருக்கின்ற அனுசன் தவறு இழைத்திருக்கிறார் அல்லது அவருக்கு அனுப்பப்பட்ட நிதியிலே மோசடி இடம்பெற்றிருக்கிறது அல்லது அந்த நிதி சரியான முறையிலே கையாளப்படவில்லை என்று சொல்லி சொன்னால் அதில இருந்து விலத்தி செல்வதுதான் பொருத்தமாக இருக்கும். அதே இடத்துல அவரை வந்து அவமானப்படுத்துவது என்பது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு விஷயம். இதுல வந்து அந்த குரூப்ல இருக்கிறவர்கள் வந்து பல விஷயங்களை நேரடியாக அனுசனுக்கு சொல்லியிருந்தார்கள். அனுசனும் அந்த இடத்துல தான் விட்ட தவறுகளையும், அதே எப்படியான தவறுகள் இடம்பெற மாட்டாது, இனி மக்களுக்கு உதவி செய்யப்படுமாக இருந்தால் ஒரு அமைப்பை உருவாக்கி அது பதிவு செய்யப்பட்ட அமைப்பாக அந்த அமைப்பு இருக்கும். அந்த அமைப்பின் மூலமாகத்தான் நாங்கள் உதவி செய்வோம், நான் உதவி செய்வேன் என்பதையும் அனுசன் சொல்லியிருப்பது நிச்சயமாக ஒரு ஏற்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. இதே நேரத்திலே அனுசன் வெளியிட்ட அந்த யூடியூப் ஊடாக வெளியிட்ட சில தகவல்கள் அல்லது பல தகவல்கள் நியாயமானது. அதே நேரம் அந்த தகவல்கள் மக்களை வந்து சந்தோஷப்படுத்தக்கூடிய வகையிலும் மக்களுக்கு நல்ல கருத்துக்களை உணர்த்தக்கூடிய வகையில் இருந்தது என்றதை கூட அந்த குரூப்ல வந்து பேசியிருந்த பலர் சொல்லியிருந்தார்கள். ஆகவே அனுசன் என்பவர் ஒரு யூடியூபராக இருக்கின்றார், பலருக்கு உதவி செய்திருக்கிறார். ஆனால் அவர் தொடர்பாக பலவிதமான குற்றச்சாட்டுகளும் எழுந்து கொண்டிருக்கிறது அல்லது முன்வைக்கப்பட்டிருந்தது. எது எப்படியாக இருந்தாலும் தவறு இழைத்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள். தவறு இழைக்காமல் மக்களுக்காக தொடர்ச்சியாக உதவி செய்வார்கள் என்று சொல்லி சொன்னால் அவர்கள் போற்றப்படுகின்ற மனித நேயமிக்க ஒரு சேவையாளனாக இருக்கிறார்கள், இருப்பார்கள் என்றதுல வந்து எந்த விதமான சந்தேகம் கிடையாது. இந்த தொகுப்பை பொறுத்தவரையில யார் தொடர்பாகவும் அல்லது அவர்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்துகின்ற விதமாக வெளியிடப்படுகின்ற காணொளி அல்ல. இது வந்து உண்மையில மக்களுக்கு ஒரு தெளிவான தகவல்களை கொடுக்கின்ற ஒரு காணொலியாகவும், இதே நேரத்திலே அனுசன் சில விஷயங்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான காணொலியாகவும், இதே நேரம்
அந்த குரூப்ல இணைந்து கொண்டு கருத்துக்களை வெளியிட்ட பலருடைய உண்மைத்தன்மையை, அதே நேரம் பலர் திட்டமிட்ட வகையிலே தொடுக்கின்ற அந்த கேள்விகள் ஏன் தொடுக்கப்பட வேண்டும், இப்படியான கேள்விகள் தொடுக்கப்படுவதன் ஊடாக ஒருவருடைய மனநிலை எப்படி பாதிக்கப்படும், இனி எப்படி செயற்பட வேண்டும் என்பது தொடர்பாகத்தான் நாங்கள் இந்த காணொலியிலே சொல்லியிருந்தோம். நல்ல சொந்தங்களை மீண்டும் ஒரு தொகுப்பினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.